ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். பல வருடங்களுக்கு முன்பு ஒருமுறை மகாராஷ்டிரா மாநிலம் சாதாராவில் காஞ்சி மகா பெரியவர் ஒரு வருடம் தங்கியிருந்தார். வெளியூர் செல்லும் போது நமது தமிழக உணவு கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் சதாராவில் இந்த பிரச்சனை ஏற்படாது. ஏனெனில் அங்குள்ள ரஜதாத்ரி ஹோட்டலில் நமது உணவு கிடைத்தது. அதன் உரிமையாளர் ஷாமண்ணா. ஒரு முறை நண்பரின் வற்புறுத்தலால் மகா பெரியவரை தரிசித்த சாமண்ணா நாளடைவில் பக்தராக மாறினார். காணிக்கையாக 5 லட்சம் ரூபாயுடன் சென்றார். அதன் இன்றைய மதிப்பு பல கோடி இருக்கும். சுவாமிகளின் முன்பு காணிக்கையை வைத்து வணங்கினார். எதற்கு என ஜாடை காட்டினார் மகா பெரியவா. பெரியவா, உங்களுக்கு விருப்பமான தர்ம காரியத்துக்கு பயன்படுத்துங்கள் என்றார். நீயே எடுத்துக்கோ, உன் மனசுல தோன்ற நல்லதை செய் என்றார். அமைதியாக நின்றார் சாமண்ணா. எடுத்துக்கோ என மீண்டும் ஜாடை காட்டவே வேறு வழியின்றி பணத்தை எடுத்துக்கொண்டு சில நாள் கழித்து இன்னும் அதிக பணத்தை சமர்ப்பித்து, பெரியவா, நீங்கள் கொடுத்த பணத்தை எடுத்து செல்ல விரும்பவில்லை. தாங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாராக உள்ளேன் என்றார். இந்த பணத்தில் சதாராவிலேயே கோவில் கட்டு என்றார். என்ன கோவில் கட்டுவது என யோசித்த போது தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பர நடராஜர் கோயிலை தரிசனம் செய் என்றார். மார்கழி திருவாதிரை அன்று தரிசிக்க சிதம்பரத்திற்கு வந்தார். சிதம்பரம் நடராஜர் சாதாரணமானவரா என்ன? இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைப்பவர் அல்லவா? அவருக்கு சதாராவில் கோவில் கட்ட வேண்டும் என்பது மகா பெரியவரின் விருப்பம். அதை நிறைவேற்றும் வாய்ப்பு சாமண்ணாவுக்கு கிடைத்தது. உத்தர வடக்கு சிதம்பரம் எனப்படும் இங்கு சிதம்பரம் போல 4 ராஜகோபுரங்கள். இதில் விசேஷம் என்ன தெரியுமா? பிரதான மேற்கு கோபுரம் கட்ட நிதி வழங்கியது மகாராஷ்டிரா அரசு. அதை போல வடக்கு கோபுரத்தை ஆந்திரா, கிழக்கு கோபுரத்தை கர்நாடகா, தெற்கு கோபுரத்தை தமிழகமும் கட்டி கொடுத்தன. கொடிமரம் உள்ளிட்ட எல்லா மரங்களையும் கேரள அரசு அனுப்பியது. அனைவரும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான கோவில் உத்தர சிதம்பரம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.